இரவு நேரத்துல கூட நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா, அதுல 10ஆம் வசனத்துடைய பின்பகுதியை நாம் பார்க்கலாம். கர்த்தரை தேடுகிறவர்களோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ சங்கீதக்காரன் சொல்லுவான், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியாய் இருந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களோ ஒரு நன்மையும் குறைபடாது. இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட அவரை தேடுகிறதற்கான முயற்சிகளை, காரியத்தை இன்னும் நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். God earnestly wants his children to seek him. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியும் நாம் தேட வேண்டும். லெட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் பி ஃபர்ஸ்ட். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, தேவனோடு கூட உறவாடுகிற அந்த நேரத்தை நாம் ஒரு நாளும் அதை கடைசியாக வைக்காமல், முதலாவது காலை எழுந்த மாத்திரத்துல சில நிமிஷங்கள் நான் தேவனோடு கூட உறவாடுவேன், தேவனை சந்திப்பேன், தேவனோடு கூட பேசுவேன், என்னுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை எல்லாவற்றும் நான் அவரோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுவேன் என்று நாம் தீர்மானிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவரும் ஆவலாய் காத்து கொண்டிருப்பார். ஒவ்வொரு முறையும் நீங்க தேவனை சந்திக்கும் பொழுது நல்லா ஞாபகத்துல வச்சு கொள்ளுங்க, God is more interested in meeting you. ஒவ்வொரு நாளும் அவரை சந்திக்க ஒரு நேரத்தை நீங்க ஒதுக்கி இருப்பீர்களானால் அந்த நேரத்துக்கு தேவன் வருவார். ஏன்னா நீதிமொழிகள் எழுதின புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லும், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். That's a promise with a hope and a promise. உங்களுக்கு நம்பிக்கையும் கொடுத்து வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறது. நீங்க தேடும் பொழுது ஒரு நாள் தேவனை சந்திக்க முடியலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, தேவனை சந்திக்க முடியும். இதனாலதான் இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையும் வாக்குத்தத்தையும் நிச்சயமாய் சொல்லுகிறது. நம் தேவனை தேட 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 அவரை கண்டுபிடிக்க முடியும். அவருடைய பிரசன்னத்தினால் தேவன் நம்மை நிரப்புவார். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு கூட பேசுவதற்கு ஆவலாய் இருக்கிறார் என்று இந்த வசனங்கள் எல்லாம் நம்மை நிரூபிக்கிறது. அப்போ இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தினால மீட்டெடுக்க கொண்டப்பட்ட பிள்ளைகளாய் நமக்கு முதலாவது நாம் தேவனை சந்திப்பதில முயற்சி எடுக்க வேண்டும். ஒரு நாளும் சோர்ந்து போயிடக்கூடாது. ஒரு நாளும் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவனை விட்டு விலகி போகிறதுக்கு அநேக காரியங்கள் உண்டு. There are many things that can separate you and me, but also there are many things that you can pull us towards God. தேவனோடு கூட நெருங்கி வருவதற்கான நமக்கு தேவையாய் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஜெபத்தின் மூலியமாக அவரை தேடிக்கொள்ளலாம். நம்முடைய ஆராதனையின் மூலியமாக அவரை நாம் தேடலாம். நாம் ஸ்தோத்திரத்தின் மூலியமாய் அவரை தேடலாம். ஒவ்வொரு நாளும் உங்க வசனத்தை நீங்க பைபிள் எடுத்து நீங்க தெரிந்து ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க என்று சொல்லும் பொழுது அவரை தேடலாம். அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை நீங்க கையில வைத்து கொண்டிருக்கிற இந்த வசனம் இருக்கிறது தெரியுமா? அது ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிற இந்த வசனங்கள் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசும், நம்மோடு கூட உற்சாகப்படுத்தும், நம்மை பலப்படுத்தும், நம்மை நடத்தும். அது ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை. வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அல்ல, ஏதோ எனக்கு நல்லா இருக்கிற நேரத்துல மாத்திரம் அல்ல, நான் தேவனை தேடுவேன் என்று சொல்வது காரியம் அல்ல. தேவனை இப்படியெல்லாம் தேடலாம் என்று தேவன் ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். இங்க பூமியில இருக்கும் பொழுது ஒரு மனுஷனை குறித்து நாம் அநேக நேரத்துல இதை நாம் தியானித்து இருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். மேபி பரிசுத்த ஆவியானவர் இந்த இரவு நேரத்துல கூட நம்மை இன்னும் அதிகமாய் தேவனை தேடுவதற்கான அந்த வாஞ்சையும் அந்த தாகத்தை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. நீங்க யாத்ராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா அங்க தாசனாகிய மோசே குறித்து ஒரு சாட்சி எழுதப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. இந்த தாசனாகிய மோசேக்கு
40 நாட்களும் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்துல அவர் விழுந்து கிடந்து 10 கற்பனைகளை கொண்டு வந்தது மாத்திரம் அல்ல, இன்னும் 2வது முறை போய் கூட he was not satisfied. தேவன் என்னோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணார் தெரியுமா? அவர் ஆலயத்துக்கு புறம்பாகவே outside the camp he put a tent. நீங்க 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தொடங்கி நீங்க கீழே ஒரு 11ஆவது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க எழுதப்பட்டு இருக்கும், whenever Moses went out to the tent of the meeting, all the people would get up and stand in the entrance of their own tents. They would all watch Moses until he disappeared inside. As he went into the tent, the pillar of cloud would come down and hover as its entrance, while the Lord spoke to Moses. God was waiting. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளா எவ்வளவாய் அவரை தேடுகிறோம் என்றுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாமே அழிந்து போகிற, இட்ஸ் ஃபார் பெரிஷபிள். ஆனால் தேவ சமூகத்துல நீங்க செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு கண்ணீரும் அதுல அக்கவுண்ட்ல இருக்கும். தேவன் ஞாபகப்படுத்தி உங்களுடைய ஜெப நேரத்தை ஞாபகப்படுத்தி நீங்க எந்த நேரத்தில் நீங்க ஜெபித்தீர்கள், அந்த ஜெபத்துக்கு பதில் வராமல் இருந்தாலும் அந்த ஜெபத்தை ஞாபகத்துல வைத்து கொண்டு அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். இங்கே தாசனாகிய மோசையை பார்த்து சொல்லும் பொழுது தேவன் ஒவ்வொரு நாளும் சந்திக்க வர்றார். He used to go to meet God every day. 11ஆம் வசனத்துல பார்க்கும்போது, inside the tent of the meeting the Lord would speak to Moses face to face as one speak to his friend. ஒரு நண்பனை பேசுகிறது போல மோசேயோடு கூட தேவன் முகமுகமாய் பேசி கொண்டிருந்தார். He used to speak. தேவன் பேசுவார், மோசே பேசுவார். மோசே பேசுவார், தேவன் பதில் கொடுப்பார். ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்க, இந்த வானாதி வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் படைத்த வானாதி வானத்தின் தேவனாகிய கர்த்தர் இந்த மனுஷனாகிய நம்மிடத்துல பேச வேண்டும் என்று ஆவலாய் காத்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு அவரை தேட வேண்டும், அவரோடு கூட பேச வேண்டும் என்று நமக்கு ஒரு தாகம் உண்டாக்கும். Let the thirst begin. Let it erupt in you. அந்த desire, அந்த passion உண்டாகட்டும். ஏன்னா நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில வாழ்கிறது சில நாட்கள் தான். அந்த நாட்கள் முடிக்கும் பொழுது நாமும் நம் தேவனோடு கூட இருக்கிற உறவு தான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அன்னைக்கு மோசே தீர்மானம் பண்ணினதுனாலதான் he went to meet God. He went to speak to God. தேவனும் அவனோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பினார். இனி கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறதுல எவ்வளவாய் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என்றுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. How much do we give importance to seek the kingdom of God? Kingdom of God is nothing but Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுவை நாம் எவ்வளவாய் தேடுகிறோம், எவ்வளவாய் விருப்பப்படுகிறோம், எவ்வளவாய் வாஞ்சிக்கிறோம். அன்னைக்கு மோசையோடு கூட ஒரு வாலிபனும் கூட இருந்தான். அவனை பத்தி கூட எழுதி இருக்கிறது. நீங்க 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, afterward Moses would return to the camp, but the young man who assisted him, Joshua the son of Nun, would remain behind the tent of the meeting. He became passionate. He became zealous for God. Today கர்த்தருடைய பிள்ளைகளாக, குடும்பமாக, தனிப்பட்ட நபராக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருப்பீங்களா? desire more to seek God. கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு நாளிலும் உங்க வாழ்க்கையில எந்த நன்மையும் குறைபடாமல் போகுங்க. ஏனால் உங்களை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களை கடைசி வரைக்கும் நடத்த போதுமுள்ளவராயிருக்கிறார். இதை பார்த்த மோசேதான் ஹல்லேலூயா தாவீது ராஜா வரும் பொழுது அவர் சொல்லுவார், ஆண்டவரே 1000 நாட்கள் நான் ஆகாமுடைய கூடாரத்தை இருப்பதை பார்க்கிறோம், உம்முடைய வாசஸ்தலத்தில் இருப்பது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் ஆண்டவரே. Lord, I desire one place
எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் ஆண்டவரே. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச இடம் எதுங்க? தேவனுடைய சமூகமா? தேவனோடு கூட உறவாடுகிற உறவா? நீங்க 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க சொல்லும், a single day in your courts is better than 1,000 anywhere else. I would rather be a gatekeeper in the house of my God than live the good life in the homes of the wicked. God, he desired the most. ஒரு காரியத்தான் அதிகமா தேட ஆரம்பிச்சான். 1000 நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. Today the end of the year has come. இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கும், நடக்காமல் போயிருக்கும். You have still been expecting things, anticipating things. ஹalleluya. தேவன் இது செஞ்சா நல்லா இருக்கும், இது செஞ்சா நல்லா இருக்கும், என் வாழ்க்கையில இந்த இந்த பிரச்சனை மாறினா நல்லா இருக்கும், என்னுடைய குடும்பத்தினுடைய இது காரியம் மாறினா நல்லா இருக்கும், என்னுடைய கெரியர் லைஃப் மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் if you're thinking thoughts இதுக்குள்ள நீங்க யோசித்து கொண்டு இருந்தீங்கன்னா, the answer for all your anxiousness is only one thing: seeking God. நீங்கள் தேவனை தேட 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 தேவன் உங்களுக்கு வைத்திருப்பதை ஹalleluya ஒவ்வொரு நாளும் he will lavish it on you. அதிகமாய் உங்களுக்காக கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். He desires to. இந்த பூமியில ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஒரு மாதிரி வைத்து போயிருக்கிறார். அவர் தேவனாய் இருந்தும் அவர் ஒரு நாளும் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் சிலுவையின் மரணம் வரைக்கும் ஒரு காரியத்தை எப்பொழுதும் செய்து கொண்டிருந்தார். நீங்க 4 சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது he went on seeking God in isolation. நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, before the day break the next morning Jesus got up and went out to isolated place to pray. Jesus went on. அவர் தேவன்க, பூமியில அவர் மனுஷ சாயலா இருந்தாலும் he went on seeking God for his plans. இன்னைக்கு அநேக நேரம் நாம் தேவனை தேடாம நம்முடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருப்போம். we are running in our own plans. Our own plans will be 100% failure. நாம் தேவனை தேடும் பொழுது when we receive plan from God, his plans will be 100% success, because it's his plan, his word. அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர் நம்மோடு கூட வாக்குத்தத்தமாய் கொடுத்திருப்பதனால அந்த வார்த்தைக்கு மேலான எந்த ஒரு காரியமும் கிடையாதுங்க. He's a faithful God tonight. நாம் நல்ல தகப்பனை நாம் தேடுவதில் அந்த வாஞ்சையை மாத்திரம் கேட்கலாம். இந்த இரவு நேரத்துல கேளுங்க, உண்மையா கேளுங்க. இந்த 2025 வருஷம் முடிய போகிறோம், 2026 வரப்போகிறது. எவ்ரிதிங் இஸ் கோனா பி God டிசைன் பண்ண வேலையில தான் இருக்க பொழுது. God has already planned everything in your life. ஒரு காரியம் மாத்திரம் நிச்சயம், when you seek him with all your heart, you will find him. உங்களுக்கான வைத்திருக்கிற அந்த நன்மையான காரியங்களை இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு நாளையும் விட்டுடாதீங்க. He has great plans for you. அதனாலதான் எரேமியா பார்த்து சொல்லுவார். எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லுவாரு, ஜெரமையா, I know the plans that I have for you. உங்களை குறித்து வைத்திருக்கிற யோசனைகள், I know the plans is for good and it's not for evil என்று கர்த்தர் சொல்லுவாரு. So don't miss God's best. We can miss God's best only by simple things, by not seeking him. அன்னைக்கு சீஷர்கள் 10 நாட்கள் அவங்க எருசலேம்ல தங்காம போயிட்டு இருந்தாங்கன்னா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றிருக்க முடியாது. God commanded them. நீங்க அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுவாரு, பரத்திலிருந்து நீங்க உன்னத பலனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும்பா. You have to receive the Father's promise.
அப்ப நம்மை குறித்து எல்லாவற்றும் அறிந்திருக்கிறவர் the blessed Holy Spirit. ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவருடைய கரத்துக்குள்ள நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கும் பொழுது பிதாவுடைய இருதயத்தில் இருந்து ஆழங்கமான ரகசியங்களை, the very deepest secrets of everybody that God has for you and for me. நீங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா the Bible says, but it was for us God revealed these things by his spirit, for his spirit searches out everything and shows us that God's deep secret. அப்போ உங்களுக்கான இருக்கிற the very best secrets of God. Do you know? இந்த இரவு நேரத்துல just ஒரு thought, ஒரு imagination பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளும் God has some surprises for you, some goodies for you, something that is invaluable உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பி கொண்டிருக்கிறார். அந்த டீப்பஸ்டான இருதயத்தில், தேவனுடைய இருதயத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் let us focus on the small thing. நம் காலை எழுந்த மாத்திரத்துல தேவனை சந்திப்பதில் மாத்திரம் விட்டுடாதீங்க. Let your prayer time increase. Let your worship time increase. Let your praise time increase. Hallelujah. கிடைக்கிற நேரத்தில் நான் ஜெபிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மனதார அவரை ஆராதிங்க, மனதார அவரை துதிங்க, மனதார அவருக்கு நன்றி செலுத்துங்க. Let your life become a model of prayer. Let every being of yours, hallelujah, அவரை தேடுகிறதுல சோர்ந்து போயிடாதீங்க. அவரை தேடினவர்கள், அவர் முகத்தை பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனது கிடையாது. You will never be put to shame when you seek him. And when you seek him with all your heart, you will find him. இந்த இரவு நேரத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் இந்த வருஷம் அல்ல, அடுத்த வருஷம் அல்ல, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவரை தேடுகிறதுல ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க. Let God be magnified and let God be glorified.